வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மே மாதம் 12ஆம் தேதி இறையோடு இணைந்த செயல் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் வாழ்த்தும்போது முதலாவதாக நமது மனம் இறைவுணர்வோடு, அதாவது அறிவின் இயக்கத்தில் நுண்ணிய பகுதியை அடைகிறது. வாழ்க என்று சொல்லும் போதே குளிர்ச்சியாக நல்ல எண்ணத்துடன் சொல்லும்போது நாமே முதலில் நம்மை வாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த அலை எழும்போதும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. இப்படி வாழ்த்தி சிறிது காலத்தில் நீங்கள் தானாகவே இறைவுணர்வில் கலந்திருக்கும் நிலை உருவாகும். இவ்வாறு வாழ்த்தி பழகி கொண்டவர்களுக்கு எல்லா செயலும் அந்த இறையோடு இணைந்த செயலாக, நற்செயலாக இருக்க முடியும். அதே போல நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறீர்கள், பல தடவை சொல்கிறீர்கள். 1000 தடவை சொல்லும்போது ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு நினைவுக்கும், அந்த வாழ்த்துக்கும் 1000 தடவை வாழ்த்திவிட்ட பிறகு 1001வது தடவை வாழ்த்தினால் என்ன பலன் என்றால், 1001 தடவை வாழ்த்தினால் என்ன பலனோ அந்த அளவுக்கு அழுத்தம் பயன்பெறும். ஆகவே ஓய்வு இருக்கும் நேரத்தில் எல்லாம் வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும். தவம் செய்த பிறகு இருக்கும் நேரத்தில் என்ன செய்வது? அதற்கு ஏதாவது மந்திரங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பார்கள். அதற்கு தேவையே இல்லை. வாழ்த்து என்கிற மந்திரம் எப்பொழுதும் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்? 50 பேர், 100 பேர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அதிலே ஒருவரை எடுத்துக்கொண்டு 100 தடவை வாழ்த்துங்கள். பிறகு இன்னொருவரை 100 தடவை வாழ்த்துங்கள். தீமை செய்தவரை முதலில் வாழ்த்துங்கள். நன்மை செய்தவரை பின்னால் வாழ்த்துங்கள். அதன் பிறகு நேரம் இருக்கிறதா என்று பார்த்தால் நேரமே இருக்காது. நீங்கள் வாழ்த்திக்கொண்டே இருக்க உயிர்கலப்பு வர வர தீமை செய்யக்கூடியவர்கள், தீமையான எண்ணம் உடையவர்கள் எல்லாம் நாம் நினைக்கும் போது அவர்களுக்கும் ஒரு திருப்பம் வந்துவிடும். இவரோடு போராட்டம் செய்தேனே, இவருக்கு போய் தீமை செய்தேனே, தவறாக நினைத்தேனே என்ற எண்ணம் வரும். இந்த உயிரோட்டம், இன்டராக்ஷன், அவர்கள் உள்ளத்திலே தானாகவே அவருடைய நிலைமையை மாற்றி, குணத்தை மாற்றி நன்மையை செய்வதற்கு பலன் கொடுக்கும். ஆகவே நல்லவர்களை வாழ்த்துவதனால் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றீர்கள். பொல்லாதவர்களை வாழ்த்துவதனால் 2 பலன் கிடைக்கிறது. தீமையை முதலில் விலக்கி கொள்கிறோம். அது மாத்திரமில்லை, அவரை வாழ்த்தி கொண்டே இருக்க அந்த தீமை செய்தது போக நன்மை செய்கிறான் அருட்தந்தை அவர்கள். வாழ்த்தின் மூலமாக நிறைய நன்மைகளை நிறைய அன்பர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதனால் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு பழைய சினிமா பாடல் மெட்டில் வாழ்த்தின் பலனை கேட்போம். சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே, வாழ்க வளமுடன் எனும் மந்திரத்தை சொல்ல சொல்ல இனிக்குதையா, வாழ்க வளமுடன் எனும் மந்திரத்தை சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவரே, அன்னை தந்தையர்க்கு அறிவு விளக்கம் சொன்னவரே, சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். கந்தன் என்றால் காந்தன் என்று வேதாத்ரியம் கூறும். கந்தன் என்றால் காந்தன் என்று வேதாத்ரியம் கூறும்.
உயிரினங்கள் ஒன்றை ஒன்று மாத்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று மாத்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாத்துவது உன்னருளன்றோ குருவே, உன்னருளன்றோ குருவே. சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.